கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். நாம் கடந்த 7 மாதங்களை திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை நடத்தின வழிகள், செய்த உதவிகள், பதிலளித்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவருக்கு நம் துதி பலிகளை ஏறெடுக்காமல் இருக்க முடியாது. இந்த 8வது மாதத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலம் மூலம் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். This is the promise that the Lord gives us through University of Jerusalem for this month of August. God's word says, "Look, I am on your side. I will turn toward you and you will be tilled and sown." கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நம்மை ஆசீர்வதிப்பதாக தான் இந்த வசனத்தில் சொல்கிறார். என்னவா? அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார், நம்மை பண்படுத்துகிறார், விதைக்கிறார். அவர் ஒரு விளைச்சலை தருகிறார். இட்ஸ் அ மெசேஜ் ஆஃப் ரெஸ்டரேஷன் ஆஃப் த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் தேசத்துக்கு அது இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம். இட்ஸ் அ மெசேஜ் ஆஃப் கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை இது இஸ்ரேல் தேசத்துக்கு. நமக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இது ஒரு ஆறுதலான ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு திருப்தி, ஒரு பரிபூர்ணம் வருவதற்கு கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக வாக்கு கொடுக்கிறார். The first portion of this promise words is என்னது? முதல் போர்ஷனில் look, I am on your side. நான் உங்கள் பக்கம் இருக்கிறேங்கிறார். தமிழ் என்ன வாசிக்கிறோம்? நான் உங்கள் பட்சத்தில் இருந்து, நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன். In another translation we read, I am for you. In another translation we read, I am concerned about you. உங்களை குறித்து நான் கரிசனை உள்ளவராக, அக்கறை உள்ளவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். God is on our side. He is concerned of us. In this month of August, we can be rest assured that He is with us. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நிச்சயமாக உறுதியாக நம்பலாம். நம்மோடு கூட இருப்பதாக ப்ராமிஸ் பண்ணவங்க நம்மோடு இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் ஐ ஆம் ஃபார் யூங்கிறார். எஸ், He will be with us. நம்மோடு கூட அவர் இருப்பார். The second portion of this promise என்னது? I will look on you with favor. நான் உங்களை கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will look on you with favor. In another translation we read, I am concerned for you. I will turn to you. உங்கள் பக்கமாக நான் திரும்பி பார்ப்பேன். உங்களை குறித்த அக்கறையோடு, கரிசனையோடு நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் 100% சிலரை நம்பியிருப்போம். ஆனால் அவங்க நம்ம விட்டு திரும்பி போயிருப்பாங்க, முகத்தை திருப்பியிருப்பாங்க. தேவன் அப்படி இல்லை. I will turn toward youங்கிறார். He turns towards us with favor. கரிசனையோடு கூட, அவருடைய தயவு இரக்கத்தோடு கூட நம்மை அவர் திரும்பி பார்க்கிறார். People may not know all about us. நம்மை குறித்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஆனால் தேவனுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிந்து கூட அவர் என்ன சொல்கிறாரு? நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன், உன்னை கண்ணோக்குவேன், உன்னை திரும்பி பார்ப்பேன்னு சொல்கிறார். What a loving God we have. The third portion of this promise என்னது? You will be tilled and sown. உங்களை பண்படுத்தி நான் விதைப்பேன், ஒரு விளைச்சலை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். In one translation we read, you will be plowed and planted. In another translation, you will be cultivated and sown. ஸோ ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கறதுக்கு முன்னால், நம்முடைய ஜெபங்களுக்குரிய பதிலை தர்றதுக்கு முன்னால் அவர் என்ன செய்கிறேன்னு சொல்கிறாரு? I will plow the land. பண்படுத்துவேன்னு சொல்கிறார். I will cultivate the land. நம்முடைய வாழ்க்கையை அவர் கல்டிவேட் பண்ணுறேன்னு சொல்கிறார். ப்ளோவ் பண்ணுற ஒரு விவசாயி வேண்டாததெல்லாம் அந்த நிலத்தை விட்டு அப்புறப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாதது எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தர் அப்புறப்படுத்துவேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். எல்லாவற்றையும் வெளியேற்றுவேன்னு சொல்கிறார். நம்முடைய மனசில் இருக்கிற வருத்தங்கள், கசப்புகள், கோபங்கள், மன்னிக்காதது, எரிச்சல் எல்லாவற்றையும் எரிந்து விட்டு உங்களை பண்படுத்தி நான் விதைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். You will be sown, you will be plowed and you will be planted. உங்களை பண்படுத்தி
விதைப்பேன்னு சொல்கிறார். நமக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவர் நம்மை கிளென்ஸ் பண்ணும்படி, பண்படுத்தும்படி, ப்ளவ் பண்ணும்படி இடம் கொடுக்க வேண்டும். அவ்வளோதான். அவர் எல்லாவற்றையும் சுத்திகரித்து இந்த நிலத்தில் விதைப்பதற்கு ஏற்ற ஒரு நிலமாக மாற்றி அவர் விதைப்பார், ஒரு விளைச்சலை தருவார், ஒரு அறுவடை தருவார். இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நாம் அடியெடுத்து வைப்போம். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மை கண்ணோக்குகிறார், நம்மை பண்படுத்தி விதைத்து விளைச்சலை, அறுவடையை அவர் நிச்சயமாய் தருவார். இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் தருவாராக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தேவனாகிய கர்த்தர் ஆரம்பித்த, தரிசனம் கொடுத்து ஆரம்பித்த இந்த ஊழியம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலம் ஆசீர்வாதமாக நடந்து கொண்டு வருகிறது. பலர் இந்த கல்லூரி இந்த பாடங்களெல்லாம் சேர்ந்து, இந்த இறையியல் பட்டப்படிப்புகளில் சேர்ந்து ஆராய்ச்சி செய்து படித்து பாடங்களுக்கு பதில் எழுதி ஆய்வேடெல்லாம் எழுதி அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள். இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். அதோடு கூட சோஷியல் விங் ஊழியமும் நடக்கிறது. ஓஏஓ மூலமாக பல சிறுவர்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். ஸ்கூல் ஆஃப் வர்ஷிப் ஊழியமும் நடந்து கொண்டு இருக்கிறது. பலர் தங்களை ஆராதனைக்கு பக்குவப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலேமின் ஊழியங்களுக்காக, திட்டங்களுக்காக, இங்கே சொல்லித்தரப்படுகிற பாடங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நன்றி கூறுகிறோம்.